வணக்கம். நம்முடைய கேப்டன் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது மத்திய அரசால் நாளைக்கு கொடுக்கப்படுறதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு என்றைக்கோ கிடைக்க வேண்டிய ஒரு மாபெரும் விருது இது. என்ன காரணம்னா, இன்றைக்கி தமிழ் சினிமா மட்டும் இல்லை, தமிழக அரசியலில் வந்து மிக முக்கியமாக எல்லோரும் பேசுகிறது யார் பார்த்தீங்கன்னா, அது திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். இருக்கும்போது இருந்த புகழை விட அவர் மறைந்த போது வந்த புகழ் இருக்குது பாருங்கள், அன்பிலீவபிள். அதாவது லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவரை வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ண ஒரு மாபெரும் மனிதர் தான் திரு விஜயகாந்த் அவர்கள். அவர் சினிமாவில் பல சாதனைகளை பண்ணார். இன்ஃபேக்ட் கமல் சார், ரஜினி சார்லாம் கோல் வச்சுட்டு இருக்கும்போது மூணாவது ஒரு சக்தியை வந்து ஒரு மாபெரும் சக்தியாக தமிழ் சினிமாவில் இருந்து பல புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்தி பல டெக்னீஷியன்களுக்கு வாழ்க்கை கொடுத்து தமிழ் சினிமாலே ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்தவர் வந்து நம்முடைய விஜயகாந்த் அவர்கள். அவருக்கு என்றைக்கோ இந்த மாதிரி ஒரு விருதெல்லாம் கொடுத்து அரசு அங்கீகாரம் பண்ணியிருக்கணும். ஆனால் லேட்டாக வந்தாலும் அட்லீஸ்ட் அவர் மறையும் போது தமிழக அரசு அவருக்கு வந்து பெரிய லெவலில் அங்கீகாரம் கொடுத்து, அதாவது அரசாங்க இதோட மரியாதையோடு அவரை வழி அனுப்பி வச்சாங்க. அதே மாதிரி இன்றைக்கி அவர் மறைஞ்ச பிறகு அவர் பத்மபூஷன் விருது கிடைக்கிறது கண்டிப்பாக எல்லோரும் நம்ம வந்து மனசார வாழ்த்தணும். மத்திய அரசும் சரி, அது அவங்க ஃபேமிலிக்கும் சரி, எல்லோருக்குமே. இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய ஒரு படமான மழை பிடிக்காத மனிதனில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இன்க்ளூட் பண்ணணும்னு ஒரு 2 வருஷம் போராடணும். அவருடைய உடல்நிலை சரியில்லாதது தான் நாங்கள் வந்து இன்க்ளூடே பண்ண முடியல. ஆனால் இன்றைக்கி அந்த படம் வெகு விரைவில் வரப்போகுது. அது ட்ரிபியூட் டு விஜயகாந்த் சார் தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த கேரக்டர் பேரே கேப்டன் தான். கேப்டனாக ஒரு கேரக்டரை வச்சு நாங்கள் வந்து ஒரு ட்ரிபியூட்டாகவே அந்த மழை பிடிக்காத மனிதரில் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர், அவர் நினைவாக இந்த விருது கண்டிப்பாக காலங்காலமாக பேசப்படும். அவர் நம்ம நினைவில் என்றைக்குமே இருப்பார். அவர் செய்த செயல்களும் சரி, திரைப்படங்களும் சரி, அவர் ஒரு நல்ல மனிதராக, மிகச்சிறந்த மனிதராக என்றைக்குமே நம்ம மனசில் நினைத்து இருப்பார் தான் நான் எதிர்பார்க்குறேன். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதருக்கு இந்த விருது இந்த நேரத்தில் வழங்கப்படுறது கண்டிப்பாக எல்லோருக்குமே மகிழ்ச்சியை கொடுக்குது. அவர் மறைஞ்சாலும் அவர் புகழ் என்றைக்குமே மறையாதுன்றது தான் இது ஒரு மைல்ஸ்டோனாக நான் பார்க்குறேன்.